உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராகவா, என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க? இதுக்குதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா? டேய், அவ தப்பு பண்ணிருக்கா, அதுக்கு அவன் மன்னிப்பு கேளுன்னு சொல்றான். கேட்டுட்டு போக வேண்டியதானே? அவ கேட்க மாட்டேன்னு ஒத்த கால நின்னா இவன் என்ன பண்ணுவா? அதுக்கு இப்படிதான் பேசுவானா? எல்லாம் அவனால வந்தது. டேய், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுடா, பிரச்சனை வேணாண்டா. மன்னிப்பு கேளு கண்மணி. ஏன் அப்படி வீம்பு பண்ற? நீ பண்ணதானே தப்பு. கண்மணி, பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்க வேண்டாம், போய் மன்னிப்பு கேளு. போடி. கண்மணி, இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம். நானே கொண்டு போய் உன்னை வீட்டுல விட்டு வந்துடுறேன். கிளம்பு. ஐயோ இருங்க கொஞ்சம். கண்மணி போ. டிரைவர் சொல்றல. இல்ல, நான் என்ன சொன்னேன்? நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? சீர்வரிசையில வண்டியில ஏத்துங்க. நீ கிளம்பு. கண்மணி சொல்றல, மன்னிப்பு கேளுடா. உனக்கு என்ன அவ்வளவு பிடிவாதம்? கண்மணி போடி. போடி சொல்றல. என்ன மன்னிச்சிருங்க. அண்ணே, என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு. என்ன மன்னிச்சிருங்க. அண்ணி அதெல்லாம் வேணாம். நீ டேய் ராகவா சொல்றா. உன் அண்ணனுக்கு நான் தானே உன்னை அடிக்க கூடாது, அவன் உன்னை அடிக்கலாம்ல. அவன் கையாலேயே உன்னை அடிச்சு வெளியே துரத்த வைக்கிறேன். மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் செஞ்சது தப்புதான். என் அண்ணன் இறந்த சோகம் எனக்குள்ள இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் பார்த்த உடனே என்னால பொறுத்துக்க முடியாம ஏதோ கோவத்தை காட்டிட்டேன். மத்தபடி என்னோட குணம் இது இல்ல. நீங்களாச்சும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறமா? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. உங்க குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி நாலா பிரிச்சு உங்க எல்லாரையும் இங்கிருந்து ஓட வைக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.